அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர் அகாடமி. நமக்கு வந்து போச்சு, இந்த போஸ்ட் வரப்போகுது, வருமா வராதா, நான் தேர்வு நடக்குமா நடக்காதா, இப்படி பல கேள்விகளுக்கு குழப்பங்களுக்கு தீர்வு சொல்லும் விதமாக நம்ம புதுச்சேரி அரசு இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய தகவல் இதுதான். வந்து பல புதுச்சேரி இளைஞர்களுக்கு ஒரு கனவாக இருக்கக்கூடிய அந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டு இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்லேருந்து நமக்கு ஒரு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஏற்கனவே நமக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்லேருந்து 256 வேகன்சிஸ் வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு இருக்குது. கடந்த மார்ச் 2024 அன்று நமக்கு வந்து வெளியிடப்பட்டது. ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும், அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ரீசன்ஸால் அது தள்ளி போயிடுச்சு. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ வந்து க்ளோசிங் ஆகுது, என்னென்ன போஸ்ட், எந்த மாதிரி போஸ்ட்டு, இதில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, ஏஜ் லிமிட் என்ன, சிலபஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன, பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன, மற்ற அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கிளியர் கட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் லெவல் 6 அப்படின்னு சொல்லலாம். பே லெவல் 6. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 256. யூஆரில் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 104 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்து இது வந்து யூஆரில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ். ரிசர்வேஷனில் அப்புறம் வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. ஸோ வெர்டிகல் அப்படி பார்க்கும்போது எம்பிசியில் பார்த்திங்கன்னா 46 வேகன்சிஸ் இருக்குது, எஸ்சியில் பார்த்திங்கன்னா 41 வேகன்சிஸ் இருக்குது, ஓபிசியில் 28 வேகன்சிஸ் இருக்குது, இடபிள்யூஎஸில் 25 வேகன்சிஸ் இருக்குது, இபிசியில் 5 வேகன்சிஸ் இருக்குது, பிசிஎம்மில் 5 வேகன்சிஸ் இருக்குது, பிடியில் 1 வேகன்சிஸ், எஸ்டியில் 1 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த பேச்சுலர் டிகிரி ரெகக்னைஸ்டு பை த யூனிவர்சிட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படி ஆக்சுவலாக நம்ம நிறைய பாண்டிச்சேரி ரெக்ரூட்மெண்ட் பார்த்துருப்போம். அதில் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களோ அந்த ஏஜ் லிமிட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் ஆஃப் அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிசிஎம், பிடி இவங்களுக்கு எல்லாமே 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஃபார் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் மிலிட்ரி சர்வீஸ் ப்ளஸ் வந்து 3 இயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஃபென்ஸ் பர்சனல் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ், 8 இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன ஏஜ் லிமிட் க்ரைட்டீரியா அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நேட்டிவிட்டி. இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறவங்க பாண்டிச்சேரியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம். Those who are natives of the Union Territory of Pondicherry and residents by the continuous resident in the UT for the last 5 years immediately preceding the date of notification only are eligible to apply for the posts. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ வந்து எல்லாத்துக்கும் இந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்துருச்சு, அது வந்து ஆன் டேட்டில் இருக்குதா, வந்து கரெக்டாக வந்து வேலிடிட்டியாக இருக்கா அப்படின்னு பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் ஃபார் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கான தனியான ஒரு இது இருக்குது. ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் இங்கே நம்ம வந்தோன்னா மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் இது ரொம்ப 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 முக்கியம். எப்படி வந்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் டு பி கண்டக்டட் இன் 2 tiers ஆர் இண்டிகேட்டட் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த எக்ஸாமினேஷன் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2 அப்படின்னு நடக்கும். காமன் ஃபார் ஃபாலோயிங் ஆன் த எஸ்எஸ்சி பேட்டர்ன். இது வந்து எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்கள். இந்த பேட்டர்னை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அவங்க வந்து இந்த பேட்டர்னை எடுத்துக்கிட்டாங்க. இதில் வந்து டயர் 1 அண்ட் டயர் 2 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி எக்ஸாம் தானே. ஸோ அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேட்டர்னே வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ டயர் 1 அண்ட் டயர் 2 வில் பி ஹெல்ட் ஆன் 2 different days அப்படின்னு சொல்கிறாங்க. டயர் 1 வந்து ஒரு டேட்டில் நடக்கும், டயர் 2 ஒரு டேட்டில் நடக்கும் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயர் 1 தான் நடக்கும். டயர் 1ல் எடுக்கிற நீங்கள் டயர் 1ல் குவாலிஃபைடு ஆனால் தான் டயர் 2க்கு உங்களை வந்து டயர் 2க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. பேட்டர்ன் அப்படின்றது தெரியும். இந்த ஷேடிங் பேட்டர்ன் தான் பிளாக் பால் பாயிண்ட் ஒன்லி அண்ட் the candidates are permitted to take the carbon copy of their answer sheet along with their
கொஸ்டின் புக்லெட் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பாண்டிச்சேரியில் நிறைய ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஸோ என்ன பேட்டர்ன் இதெல்லாம் காமன் ஆஸ் யூஷுவல் பேட்டர்ன். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எஸ்எஸ்சியில் என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. த ஸ்கீம் ஆஃப் டயர் 1ல் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங். அதில் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். எத்தனை மார்க்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் 25 மார்க்ஸ் அப்படின்றாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் அதில் வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும் கொடுத்துருக்காங்க. ஈச் கொஸ்டின்ஸ் கேரி 1 மார்க். நீங்கள் நெகட்டிவாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 0.25 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கும் மேக்ஸிமம் மார்க் 25 கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அதில் வந்து ஒரு 25 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து டயர் 1ல் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் ஸ்கீம். அடுத்தது டயர் 2 எப்படி நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டயர் 2 எக்ஸாமினேஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ். அது வந்து மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ் அதில் வந்து 20 கொஸ்டின்ஸ். அதோடைய மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 20. அதே மாதிரி ரீசனிங் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அதில் வந்து ஒரு 20 கொஸ்டின். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜிலேருந்து அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் ரிலேட்டடான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டயர் 2. டயர் 2 பொறுத்தவரை கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். அது டயர் 1 அண்ட் டயர் 2 will be consist of objective type multiple choice questions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு என்ன மீடியமில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற லாங்குவேஜில் இருக்காது அப்படின்றது நோட் பண்ணுங்கள். ஏற்கனவே நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருப்போம். நம்ம பாண்டிச்சேரியில் நடந்த பல ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமில் நம்மளுடைய தமிழை நீங்கள் ஆப்ஷனலாக போட்டிருப்பீங்க. ஸோ தமிழில் உங்களுக்கு தமிழ் மீடியம்லேயும் இருக்கும். கொஸ்டின் பேப்பரை பார்த்தா தமிழ் மீடியம்லேயும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம்லேயும் இருக்கும். அண்ட் தென் வந்து தேர் வில் பி a negative marking of 0.25 ஃபார் ஈச் ராங் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தவறான கேள்விகளுக்கும் வந்து 0.25 மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு குறைத்து கொள்ளப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்சர்ஸ் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் ஏ ராங் ஆன்சர்ஸ். மல்டிபிள் ஆன்சர்ஸ் அதாவது 2 தடவை ஷேட் பண்ணிட்டீங்க, 3 தடவை ஷேட் பண்ணிட்டீங்க, அது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ராங் ஆன்சராக வந்து கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் வந்து ஷேட் பண்ணும்போது நம்ம பார்த்து கரெக்டாக ஷேட் பண்ணணும். எதுக்கு எது ஆன்சர் அப்படின்றத பார்த்து கரெக்டாக ஷேட் பண்ணாதான் நம்ம மார்க்கெல்லாம் மைனஸ் ஆகாது. அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். சரிங்களா? இங்கே வந்து சிலபஸ் இண்டக்டிவ் சிலபஸ் டயர் 1க்கு என்ன சிலபஸ் இருக்குது, டயர் 2க்கு என்ன சிலபஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே டீச்செயிலாக கொடுத்துருக்காங்க. இஸ் காமன் ஆஸ் ஃபார் ஃபாலோயிங் எஸ்எஸ்சி பேட்டர்ன். எஸ்எஸ்சியில் எஸ்எஸ்சி சிலபஸ் யார் எஸ்எஸ்சிக்காக நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. எஸ்எஸ்சிக்காக படித்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு என்ன சொல்கிறது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. கோல்டன் வெரி மச் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா சிலபஸ் இந்த எக்ஸாமுக்கு அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ்னே தெரியாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு எஸ்எஸ்சி பேட்டர்ன் எஸ்எஸ்சியோடைய சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் தெரியுது நமக்கு என்ன சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க. டயர் 1 டயர் 2ல் ஒவ்வொரு அன்ரிசர்வ்டில் 30% இருக்கணும். எம்பிசி இபிசி ஓபிசி பிசிஎம் இடபிள்யூஎஸ் இவங்களாம் 25% இருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடி பிடபிள்யூடி இவங்களாம் 20% இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டயர் 2 இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா டயர் 2 எக்ஸாம் வந்து யாருக்கு வந்து நடத்தப்படும் அப்படின்னா டயர் 1ல் குவாலிஃபைட் ஆனாங்கல்ல தகுதி பெற்றார்கள் அல்லவா அவங்களுக்கு மட்டும்தான் நடத்தப்படும். 1 எக்ஸாமில் குவாலிஃபைட் ஆகாதவங்களுக்கு இது நடத்தப்படாது அப்படின்ற மாதிரி நல்லா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெரிட் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன் டயர் 2 எக்ஸாமினேஷன் ஒன்லி. நீங்கள் டயர் 2ல் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எப்போ ரிசல்ட்ஸ் டிக்ளேர் ஆகும், இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுவாங்க, என்னென்ன க்ரைட்டீரியாலாம் இருக்குது, செலெக்ஷனில் என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரியில் வந்து நிறைய டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும்.
ஆனால் என்ன என்ன இதில் என்ன என்ன ஒரு அதில் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன். டிகிரி ஸ்டாண்டர்டில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். ஸோ வந்து எக்ஸாமினேஷன் ஃபார் கம்பேர்டு டஃப் ஃபார் த எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சி லெவலில் நீங்கள் நிறைய எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்லேயே நீங்கள் போய் உச்சம் தொட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஸ்டபனாக இருக்க வாய்ப்பு இல்லை. இது ரெசல்யூஷன் ஆஃப் டை கேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் அண்ட் வென்யூ ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த போஸ்ட்டுக்கான டேட் எதுவும் சொல்லலை. டேட் வந்து அப்புறமா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் எக்ஸாம், ஸோ சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். நிறைய பேர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, டிராஃப்ட் அப்ளிகேஷன் வரும், அதை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவீங்க. அதனால் ப்ராப்பராக வந்து சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. கரெக்டாக ஃபைனல் சப்மிட் அப்படின்றத கரெக்டாக கொடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ ஃபோட்டோகிராஃப் அண்டு சிக்னேச்சர் அப்லோடிங். ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சர் அப்லோடிக்கும் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ப்ரொசீஜர் ஃபார் இன் சர்வீஸ் அப்ளிகண்ட்ஸ். சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றதையும் தனியாக கொடுத்துருக்காங்க. பொதுவான அறிவுரைகள் என்னன்றதை, கேண்டிடேட்ஸ்க்கு என்ன அறிவுரைகள்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. காணொலிகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டுருங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்ணணும், எது செய்யணும், எப்படியெல்லாம் படிக்கலாம், என்ன மாதிரியான டிப்ஸ் இருக்குது, ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் நாம் பார்க்கலாம்.